ஹாய் வணக்கம், குட் மார்னிங். யாரும் தட்டி விடாமல் பார்த்துருங்க. இப்போ இந்த மந்தில் நடந்த ஒரு விஷயத்த இந்த மந்தே பேசுகிறது தான் நல்ல இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு 7ஆம் தேதி மாண்புரு மங்கை என்ற ஒரு ஷோ நடந்தது. நான் அதை ரிசர்ச் பண்ணினான். மாண்புரு மங்கை என்ற ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. மாண்புரு மங்கை என்றால் என்ன என்று சொல்லி அது நீங்களும் இதில் லிட்ரேச்சரில் போய் பார்த்தீங்கன்னா மாண்புரு மங்கை என்றால் உயர்ந்த நற்குணங்களை உடைய பெண்ணைத்தான் சொல்கிறது மாண்புரு மங்கை என்று. அதாவது உயர்ந்த நற்குணங்கள் கொண்ட பெண்கள் அவங்களைத்தான் மாண்புரு மங்கை என்றது. சாரி கட்டினாத்தான் மாண்புரு மங்கை இல்லை. அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களோட பண்பு நல்ல பண்பாக இருந்தால் மட்டுமே அவங்க மாண்புரு மங்கையாக இருக்க முடியும் என்றதான் விஷயம். அந்த ஷோவில் அவங்க போட்ட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதுக்கு ரெடி பண்ணினான். நான் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில், ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேட்டகரியில் மற்ற பெண்கள் போல இல்லை. அவங்களுக்கு நிறைய ஹஸ்பண்ட் உதவியா, அம்மா அப்பாவோட உதவியா, எல்லாரோட உதவியும் கிடைச்சாலும் எனக்கு அப்படியாட்ட ஒரு உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லித்தான் அந்த ஷோவில் அவங்களோட பெர்மிஷனோடு தான் நான் அதில் ஒரு மாடலை ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ரெடி பண்ணணுமெண்டு. அதுக்கும் அதில் அந்த ப்ரோக்ராம் பண்ணுற மிருனன் டெஸ்மெட் என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி இருந்தும் நான் அவன் சொன்ன ஒரு வித்தியாசமாக பண்ணுங்கக்கா அண்ட் ஒரு கேட்ட ஒரு விஷயத்தில் தான் ரைட் ஓகே, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஸ்கில்லில் நான் இப்படி பண்ணுறேன், நான் இப்படி பண்ண போகிறேன் என்ற இங்கே நிறைய மாண்புரு மங்கைகள் நிறைய டிஷும் போடுவாங்க. எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தானேண்டா சில பேர் சில கேட்டகரியில் மட்டும்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் ஏண்டா இங்கே நிறைய ஷோ அப்படி ஒன்று நடக்கிறதில்ல தானே. அதாவது காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப கிளாமராக இல்லாமல் எல்லாருமே சாரி கட்டி பண்ணித்தானே ஸ்டேஜில் ஷோ பண்ணுறாங்க. நான் பண்ணினது தப்பு என்று சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, என்னை பொறுத்த மட்டும் நான் வேண்ட பெர்மிஷனோடு தான் பண்ணினேன். ஏன்னா எனக்கு இங்கே நிறைய மாண்புரு மங்கைகள் இருக்குது. அவங்க உங்களை என்ன சண்டை பிடிக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு கேட்டகரியை கொண்டுருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க ஓகே நீங்கள் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி பண்ணுறீங்க, ஸ்கில் ஓகே பட் என்று சொன்னாங்க. இதில் தான் நான் இந்த விஷயத்த பண்ணினான். என்னில் எந்த விதமான தப்பும் இல்லை. தப்பாக இருக்கிறவங்க சொல்லுங்கள். ஆனால் மற்றவை மாதிரி நான் இல்லை. யார்கிட்ட மனசை நான் புண்படுத்துறதுக்காண்டி இந்த இடத்துல கதைக்க வரல. பட் எந்த மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணி நிறைய மாண்புரு மங்கைகள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வலிக்குது. ஏன்னா நான் மற்றவ மாதிரி இல்லை. ஒரு கை முடியாதுன்னாலும் அதை செய்ய முடியுமென்று நிறைய விஷயங்களை டேலண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் தான். ஆனால் எனக்கு இப்படி கதைக்கிறது இப்படி ஒரு தரம் 2 தரம் இல்லை, இப்படி நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, காசு இருக்கிறவனுக்கு எப்படி ஒரு கேட்டகரியில் போனாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் காசு இல்லாதவங்களுக்கு இப்படி தான். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன பார்க்குறீங்க. பட் நான் யாருக்காகவும் யார்கிட்ட மனசை நோகடிக்கிறதுக்காண்டியும் நான் இதை பண்ணலை. அவங்களோட பெர்மிஷனோடு தான் இந்த ஷோவில் நான் இறங்கினான், பண்ணினான், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுமெண்டு. ஏன்னா ஆல்ரெடி அதை விட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. பட் நிறைய மாண்பூர் மங்கைகள் நிறைய பேர் நிறைய விஷயம் கதைச்சிருக்காங்க, கேட்டிருக்கிறேன். பட் இதை விட எனக்கு நிறைய காதுபட நிறைய சொன்னாக்களும் இருக்கணும். ஏன் நான் மேக்கப் பண்ணுறதையே ஒவ்வொருத்தரும் இந்த சினிமாவுக்கு மேக்கப் பண்ணுறதே நிறைய பேர் கலாய்ச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஓகே, நான் இதுக்காக இல்லை. நான் சரியாக ஆண்டவனுக்கு கரெக்டாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், செய்துட்ருக்கேன். பொய்யாக கதைக்கல. ஆனால் எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு. மற்றவை இதுக்காக எனக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் அவங்கள மாற்றிக்கொள்ளுங்கன்றத விஷயத்த சொல்லுவேன். இது இந்த ஜென்ரேஷனுக்கு 2K ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வாழ முடியும். பழைய ஜென்ரேஷனை வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. யாழ்ப்பாணத்தில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ கேவலமான நிறைய விஷயம் நடக்குதுன்றதை பாருங்க என்றதை நான் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயம் நடக்குது. இந்த நிறைய விஷயங்கள் நெட்டில் போகுது, நீங்கள் பார்க்குறீங்க. அதை முதல் திருத்த முடியுமான்னு பாருங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கதைச்சி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. காமாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோட இதை கேட்டதுக்கு நன்றி. சரியா பழையா ஆண்டதை நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நான் இதில் பேசினது தப்பா சரியா ஆண்டது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். பட் உங்களோட மனசுக்கு இது பட்டிருக்கும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.